ஆக உன்னிடத்தில் உன்னை பற்றிய விவரங்களை உங்கள் அண்ணன் வாயிலாக நான் கேள்வி வச்சிருந்தாலும் உன் வாயிலாக உன்னை பற்றிய ஒரு சில விவரங்களை கேட்க வேண்டும். கேட்கலாமா? கதையின் முறைப்படி முதற்கட்ட விசாரணையாக பண்டு விழி கண்டு மொழி மாதே நீ வாழ்ந்திருக்கும் நாடு சொல் நாடு மேற்கே பவளமலை வேங்கடம் நேர்வடக்கு ஆறுக்கும் ஒவ்வொரு இணையிலுக்கு பாருக்கு உயர்தற்கு பிளாகி என்று சொல்லப்பட்ட தொண்டை நாடு என்றாலே சான்றோடை தென்பார்கள். அப்படியான சிறப்பான நாட்டிலிருந்து வந்திருக்கீங்க. வாழ்த்துக்கள். கதையின் முறைப்படி கேட்ட கேள்விக்கு கதையின் முறைப்படி நல்ல விளக்கம், கதைக்கு அப்பாற்பட்டு விவரங்களை பேச வேண்டும் என்கின்ற எண்ணத்தோடு வந்திருக்கிறேன். ஏனென்றால் நல்லாரை காண்பது நன்று, நல்லமைக்கு நல்லா சொல் கிருப்பது நன்று, அவர் குணம் முறைப்பது நல்லாரோடு இணங்கி இருப்பது நன்று என்றார்கள். அப்படி நல்லாரோடு இணங்கி இருக்க வேண்டும் என்றால் சரியான அறிவை பயன்படுத்த வேண்டும். ஏன்னா நெருப்பு இல்லாம போகையுமா? வாய்ப்பு இல்லை. இல்லாம பறக்குமா? வாய்ப்பு இல்லை. அல்லாம குறையுமா? வாய்ப்பு இல்லை. உப்பு தின்னவே தண்ணி குடிச்சே ஆகணும், தப்பு பண்ணவே தண்டனை அனுபவிச்சு ஆகணும். அந்த அடிப்படையில் கதையின் முறைப்படி கேட்டாலும் கதைக்கு அப்பாற்பட்டு ஒரு சில விவரங்களை வள்ளி நாயகம் வசனத்தை நான் முடிக்கலாமா? இல்ல நீங்க வசனத்தை வந்து சரியா வசனத்தை நீங்க எடுக்கிற மாதிரி உள்ள புகுந்தேனா வசனத்தை கெடுக்கலாம் இல்லங்க. அப்புறம் என்ன செய்யாம தண்டனை அல்லாம குறையுமா கில்லாம வலிக்குமான்னா அல்லாம குறையும். இல்ல என்னுடைய பேச்சில உனக்கு மாற்று கருத்து இருக்குன்னா என் பேச்ச முடிச்சதுக்கு அப்புறம் நீ பேச. சரியா இருந்தா நக்கீரல் பேசி நினைப்பா உனக்கு இருந்தாலும் பேச விடுவேன். ஏன் எதை நீ தப்பு பேச விட மாட்டேன். இப்ப நான் பேசுற விஷயத்துல சரியா இல்லனா பேச விட மாட்டேன். நீ பாருங்க இவ்வளவு நேரம் நீங்க பேசுறீங்களே, பேச விட்டு பேசுங்க. பேசி முடி. ஏன் என்ன அல்லாம குறையுமானா கில்லாம வலிக்குமானா அல்லாம குறையும் கில்லாம வலிக்கும். உங்க கதைய குளத்துல ஒரு தண்ணி கிடக்குன்னு வச்சுக்கோங்களேன். குளத்துல அல்லாம குறையாத தண்ணி, ஆனா சூரிய ஒளிக்கதிர் பட்டு தண்ணி வத்து. அப்ப அல்லாம குறையுமானா குறையும், கில்லாம வலிக்குமா அப்படின்னா சாமி கிட்ட சரியா பேசினா சரியா இருக்கு. சாமி சரியா பதில் சொன்னா நானும் சரியா பதில் சொல்லுவேன். ஏடா அறிவு கட்ட பேல, ஏடா முட்டா பேல அப்படின்னு சொன்னோன்னு வச்சுக்கோங்களேன். கில்லாம வலிக்குமானா வலிக்கும். தீயினால் சுட்டப்புண் உள்ளாரும் ஆவாரதே நாவினால் சுட்ட வடுன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ வார்த்தைக்கு அவ்வளோ ஒரு சக்தி இருக்கு, அப்போ ஏற்பட்ட சிறப்பு இருக்கு. அப்போ அந்த வார்த்தையினால சொல்லப்படுற வார்த்தை நல்ல சொன்னா சரி, இல்லை ஒருத்தவங்கள மனசை புண்படுத்துற மாதிரி சொன்னோன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ கில்லாம அடிக்காம வலிக்குமானா வார்த்தையினால ஒருத்தவங்களை வந்து மனசு கஷ்டப்படுத்த முடியும். அப்போ கில்லாம வலிக்குமானா வலிக்க, அல்லாம குறையுமானா குறையும். தப்பு செஞ்சவங்க தண்டனை அனுபவிக்க, தப்பு செய்யாதவங்க தண்டனை அனுபவிக்கலையா? இல்ல உன்னுடைய இந்த தப்பு செஞ்சவங்க தண்டனை அனுபவிக்கணும்னு சொல்றீங்க. தர்க்கம்னா என்னன்னு போல தெரிஞ்சுக்க. நீங்க சொற்பொழிவு என்பது எனக்கு நீங்க சொல்லுங்க, வாங்கி பேசு சரியா. சொற்பொழிவுன்றது ஒரு அரை மணி நேரத்துக்கு ஒருத்தர் தன்னுடைய கருத்தை பயன்படுத்துவார். திருப்பி அதை வர்ற எதிராளி என்ன பண்ணுவார், அங்கிட்டு அரை மணி நேரம் அவர் தன்னுடைய கருத்து. அது வந்து சொற்பொழிவோ வழக்காடு பண்றோமோ, இது தர்க்கம். வாதி பிரதிவாதி. என் பேச்சுல உனக்கு ஒரு சந்தேகம் இருக்கான்னு நிறுத்தி கேளு, நான் சொல்றேன். இப்போ உன் பேச்ச நீ சொல்லு, உன்னுடைய கருத்து சொல்றீல. அல்லாம குறையும், கில்லாம வலிக்கும், நெருப்பு இல்லாம புகையும். என்னப்பா சரவணா, உனக்கு அந்த பிள்ளையோட ஏதோ தொடர்பு மறுபடியும் ஆரம்பிச்சா என்ன ஒரு மாதிரி புகையுது? அப்ப நெருப்பே இல்லாம புகைய ஆரம்பிக்குது. அப்ப இதெல்லாம் நடைமுறைப்படி சொல்ற, ஏத்துக்கிறேன். ஆனா நீ இப்ப கடைசி சொன்ன பாத்தியா, தப்பு செஞ்சா தண்டனை அனுபவிக்கணும். ஆமாமா, தப்பு செஞ்சா தண்டனை. தப்பு செய்யாம தண்டனை அனுபவிச்சவங்க நிறைய அப்படி அடைய முடியாது. சீதையை கவர்ந்துட்டு போன ராவணே ஆரம்பத்துல மிகப்பெரிய சிவபக்தன். சீதையை கவர்ந்து தப்பு பண்ண தண்டனை அனுபவிச்சா. ராமாயணம் தெரியுமா உங்களுக்கு? ராமாயணம் தெரியுமா? ராமாயணத்தாலே ராவண கதை இருக்கு. சரி, கிருஷ்ணன் எப்படி பிறந்தாருங்க? இது ராமாயணத்துல இருக்கு. ராமாயணம் தெரியுமா? கிருஷ்ணன் எப்படி பிறந்தானே ராமரை பத்தி தெரியல. சரி, ராமரோட இப்ப கிருஷ்ணரை பத்தி தெரியுமா? சரி, ராமருடைய அடுத்த அவதாரம் கிருஷ்ண அவதாரம். கிருஷ்ணர் எப்படி பிறந்தாரு? பரமாத்மா பிறந்தது கம்சனை அழிப்பதற்காக, சிசுபாலனை அழிப்பதற்காக தோற்றுவிக்கப்பட்டார் கண்ண பரமாத்மா. எத்தனை பேர் அவர் கூட பிறந்தாங்க? அவர் கூட பிறந்து மொத்தம் 8 பேரு. எத்தனை பேரு? 7 பேர் இறந்து விட்டார்கள். 8வது பிறந்த கண்ண பரமாத்மா. 7 பேர் எப்படி இறந்தாங்க? இல்ல இந்த கதை உனக்கு தெரியுமா? இல்ல எப்படி இல்ல தெரியுமா? 7 பேர் எப்படி இறந்தாங்க? இந்த மூஞ்சியை சுருச்சு வச்சுக்கிட்டு பேசுறது அதெல்லாம் நீ இங்க இறங்க பண்ணிக்க. எனக்கு தேவை விவரம் பேசணும். ஒரு விவரம் கிருஷ்ணன் ஆரம்பிச்சுட்டேன், மொட்டத்தில் குட்டையில் வந்த மாதிரி 7 பேர் யார்? முதல்ல கண்ணனுடைய பிறப்பு தெரியுமா? முதல்ல உனக்கு கண்ணன் பிறந்தது யாருக்கு தெரியுமா? வசுதேவருக்கும் தேவிக்கும். கம்சன்றவே தன் தங்கச்சி மேல அதிகப்படி அன்பு, ஆனா தங்கச்சி முழுக்க முழுக்க விஷம்னு அண்ணன் தெரியாம போயிருச்சு. அப்ப என்ன ஆகி போச்சு? அசரீரி ஒழித்தது.
டேய் கம்சா, உன் தங்கச்சி ரொம்ப நல்ல மனுஷன் நினைக்காத, உடம்பு முழுக்க விஷம். இவளுக்கு பிறக்கிற 8வது பிள்ளைனால தாண்டா உனக்கு சாவுன்னு அசரீர் ஒழித்த உடனே தங்கச்சி மாப்பிளையும் போட்டு சிறையில் அடைச்சிட்டான். முதல்ல 8 பிள்ளை பிறக்குது. 8 பிள்ளையே கம்சன் கொண்டுட்டான். 7 பேர் கம்சன் கொண்டுட்டான். 8வது கண்ண பரமாத்மாவை கொண்டே கோகுலத்தை வச்சு அங்கே வளர்ந்தார் கண்ண பரமாத்மா. இதே கண்ணனுடைய பிறப்பு. 7 பேர் பிறந்தோடனே இறந்துட்டாங்க. ஆமா, அடிச்சு கொண்டுட்டாங்க. 7 பேர் வளர்ந்ததுக்கு அப்புறம் அவங்க கெட்டவங்களா இருந்தா அவங்க இறந்து போறது சரி. நீங்க சொன்னீங்க ராவணேஸ்வரர் சீதையை கடத்திட்டு போனா அதனால செத்து போனான்னு சொல்லி. ஆனா 7 பேர் பிறந்தோடனே ஒரு 7 குழந்தைங்க இறந்துச்சு. அந்த 7 குழந்தைகளும் என்ன தப்பு பண்ணுச்சு? தெரிஞ்சு எதையுமே தெரிஞ்சு பேசுங்க. எதையாச்சும் பேசணும்னு பேச சொல்லு, தெரிஞ்சுக்கிறேன். உன்னை பார்த்தா ரொம்ப பெரிய அறிவாளியா போல. நம்ம கொம்பு இருக்கா மாதிரி உங்களுக்கு தான் எல்லாம் பேசுறீன்ற மாதிரி பேசக்கூடாது. தப்பு பண்ணவங்க தண்டனை அனுபவிக்கணும்னு சொன்னீங்க. அந்த 7 குழந்தைங்க கிருஷ்ணனோட பிறந்த 7 பேருமே என்ன பாவம் பண்ணாங்க, இறந்தாங்க? இல்ல, நீ இடையில மறிச்சு பேசுனதை பார்த்து நான் சொன்ன விஷயத்துலதான் உனக்கு பிரச்சனை நினைச்சேன். ஆனா உனக்கு ஏன் மேலே பெரிய வன்மம் இருக்கும் போலயே. நான் எந்த இடத்துலயும் உன்னுடைய மீனாட்சி பேர் பயன்படுத்தினா, இங்க நான் ஜெயமாதவனா நீ மீனாட்சி நிக்கல, நான் நாரத மகரிஷி நீ வள்ளி. பாரு, ஜெயமாதவன் கும்பிட உனக்கு சொன்ன கொம்பு வச்சு குத்தி குளிச்சு விடுவேன்னு. இப்படிதான் பேசணும் அப்படிதான் பேசணும். நீங்க எனக்கு ஜெயமாதவன் கொம்பு முளைச்சிருக்கா, உனக்கு என்ன கொம்பு முளைச்சிருக்கா? இல்ல மதுரைக்காரன் உனக்கு கொம்பு முளைச்சிருக்கா? வேலையை பாருமா. விவரம் பேச தெரிஞ்சா பேசுங்க. தெரிஞ்சிட்டு வந்து எதையும் பேசுங்க. சரி, இப்ப என்ன தெரியாம நிக்கிறாங்க? தெரியாம பேசுங்க. இப்ப நீ கண்ணனுடைய பிறப்பு கேட்ட, கண்ணனுடைய பிறப்பு கேட்ட, என்னது பிறப்பு சொன்னல, இது ஏதாவது தப்புன்னு சொல்லுவியா? 7 பேர் பிறந்த நீங்க என்ன சொன்னீங்க? என்ன தப்பு பண்ணவும் தண்டனை அனுபவிக்கணும்னு சொன்னீங்க. அந்த 7 குழந்தைங்க என்ன தப்பு பண்ணிச்சு, இறந்து போச்சுதான் நான் பேசுறேன். உன் கேள்விக்கு ஒரு விஷயம் புரிஞ்சுக்க. உன் கேள்வியில எனக்கு எந்த பஞ்சாயத்து இல்ல. உன் கேள்வி நியாயமான கேள்விதான். கண்ணனுக்கு முன்னாடி பிறந்த 7 பேருமே என்ன பிறந்த உடனே யாரும் போய் கழுத்துறதுக்கு கொண்டாங்களா? இல்ல. ஆனா பிறந்த உடனே தப்பே பண்ணல, பிறந்த உடனே அடிச்சு கொண்டுட்டானே, அப்புறம் தப்பு பண்ணவன் தண்டனை அனுபவிக்க எப்படி சொல்லுவீன்னு உன் கேள்வியெல்லாம் நான் ஏத்துக்கிறேன். ஆனா கேட்கிற விதம்னு ஒண்ணு இருக்கு. சரியா? ரொம்ப திமிரு ஒன்று ஆடுற மாதிரி கேட்கிறா. நான் என்ன சொன்னேன்? தப்பு பண்ணவே தண்டனை அனுபவிக்கணும். தப்பு பண்ணவன்னா நீ என்ன நினைக்கிற? அந்த பிறவி நினைக்கிற. அப்படி கிடையாது. அது எந்த பிறவியிலும் தொடர்ந்து வரும். ஊழ்வினை உறுத்து வந்து ஊட்டும் என்றார்கள். ஆமா. எந்த பிறவி? ஏன் அந்த பிறவியிலும் தப்பு பண்ணிருக்கணுமா? இப்ப நீ இவ்வளவு வாய் பேசுறேன்னா முற்பிறவியில என்ன பாவம் பண்ணியோ வாய் காது வரைக்கும் கொண்டு வச்சிரு இம்சை படுத்திட்டு இருக்க. இவருக்கு அப்படியே கொஞ்சமா வாய். அதை போல தப்பு செய்தார்கள். அந்த பிறவியில இல்ல, அந்த பிறவியில இல்ல, முற்பிறவியில தப்பு பண்ணாங்க. இந்த பிறவியில தண்டனை அனுபவிச்சாங்க. என்ன தப்பு பண்ணாங்க? அப்படி வரியா? அந்த குழந்தை இறந்துச்சுல 7 குழந்தை. அந்த 7 குழந்தை என்ன தப்பு பண்ணுச்சு? சரி சரி வள்ளி நாயம், ஓ வள்ளிக்கே நானும் வர்றேன். நீ ரொம்ப வினயமா பேசணும்னு ஆசைப்பட்டு வந்திருக்க போல. என்ன நீ மகாபாரதம் கேட்டீல? நானும் மகாபாரதத்துல கேட்கிறேன். பாண்டவர்கள் கௌரவர்களுக்கு தெரியுமா? ஆமா. இந்த பாண்டவர்கள் கௌரவர்களுக்கும் ராஜ குருவாக ஒருவர் விளங்கினார். யார் தெரியுமா? யாரு? ராஜகுருன்னு ஒருவர். அவர்தான் பீஷ்மாச்சாரியார்னு சொல்லுவாங்க. ஏன்னா எந்த பக்கம் அரச பதவி இருக்கிறதோ அந்த பக்கம் தன்னுடைய விசுவாசத்தை காட்டினார். பாண்டவர்கள் ஆளும் பொழுது பாண்டவர்களுக்கு, கௌரவ ஆளும் கௌரவர்களுக்கு. பெருமாள் பீஷ்மரை பத்தி எல்லாரும் தெரிஞ்சிருக்கும். பீஷ்மருடைய பிறப்பு உனக்கு தெரியுமா? ஆமா. அவர் நினைச்சாதான் அவருக்கு சாவு வரும். யாரு கொடுத்த வரம்? யார் கொடுத்த வரம்? அதான் உங்க அப்பா கொடுத்த வரம். சந்தன கொடுத்த வரம். ஆமா. ஏன்னா சந்தன மகாராஜா கொடுத்த வரத்தினால அவர் நினைச்சாலும் அவருக்கு சாவு வரும். அப்பாவுக்காக சத்தியம் பண்ணி கொடுத்தாரு. ஐம்பூதத்தின் மீது சாட்சியாக கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொல்லி திருமணம் பண்ணிக்க போறது இல்ல என்று சபதமிட்டதால அப்பா சொன்னாரு, எப்பா உனக்கு என்னைக்கு நினைக்கிறியோ அப்ப தான் உங்க சந்தேகம் நிப்பாட்டுச்சு. சரி, இது அவருடைய பெருமை. நான் கேட்டது அவருடைய பிறப்பு தெரியுமா? சந்தன வேட்டைக்கு போறேன். ஆமா, சந்தன மகாராஜா வேட்டைக்கு போறாரு. அங்க கங்கையை பாக்குறாரு. கங்கையை பார்த்து உன்னை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறேன்னு சொல்றாரு. அதுக்கு அந்த அம்மா சொல்லுது, என்ன கல்யாணம் பண்ணிக்கன்னா டேய் நீ எல்லாம் எனக்கு கேள்வி கேட்க ஆளாடா, கேள்வி கேட்க கூடாதுன்னு சொல்ற. யாரு? கங்கை ஆகப்பட்டு சந்தன மகாராஜா பத்தி கேட்கிறேன். நான் என்ன செஞ்சாலும் என்னை எதிர்த்து நீங்க கேள்வி கேட்க கூடாது. அப்படி கேட்டீங்க அப்படின்னா உங்க கூட நான் வாழ மாட்டேன்னு சொல்றேன். அப்படியா? சரிவான்னு சொல்லி இவரு கல்யாணம் பண்ணிக்கிறாரு. அப்ப பிறந்த 7 பிள்ளையுமே ஆத்துல தூக்கி போடுற. யாரு? யாரு? கங்கையாகப்பட்டவள். அப்ப சந்தன கேக்குறேன், ஏண்டி இல்ல பொம்பளை அடி முதல்ல, ஏண்டி நீ பொம்பளை அத பெத்த பிள்ளை கொண்டு ஆத்துல போட்டு கொள்றியடி, அறிவில் உனக்கு என்று சந்தன தேவையில்லாம பேசல. நீ சொன்னீங்க யார பொம்பளை பொம்பளை மாதிரி ஜாட நீ யார பேசுன? பொம்பளை மாதிரி ஜாட பேசுன. ஏ உனக்கு வந்த ரத்தம் எனக்கு தக்காளி சட்னி உனக்கு. அப்ப நீ ஒழுக்கமா, அப்ப நீ ஒழுக்கமா கதையை சொல்லு. அப்புறம் இங்கிட்டு மண்டைய திருப்புற திருப்பி போட்டுருவேன். கதையை சொல்ற மாதிரி நீங்க தான் கேள்வி கேட்டீங்க. இயலிசை நாடகம் என்னங்க? பேச்சு, இசைனா பாட்டு, நாடகம்னா
நாடகம் நடிப்பு நடிக்க தானே வந்திருக்கேன். சரி, நான் நடிச்சா உனக்கு ஏன் கோவம் வருது? நீ மட்டும் நடிப்பியா? நீங்க ஒரு கேள்வி கேட்டிருக்கீங்க, நான் உங்களை பார்த்தா பதில் சொல்ல முடியும். சரி, அவங்க கேள்வி கேட்டா அவங்கள பார்த்து நான் பதில் சொல்லுவேன். கேட்டதுன்னா அந்த கதை மிகைப்படுத்தி நான் சொல்லுவேன். சரியா? நான் சொல்லி முடிச்சோன்னு சொல்லுங்க. அப்ப சந்தனி கேட்டா, ஏண்டி நீ பொம்பளையா இருந்தா எத்தனாவது பிள்ளைக்கு 8வது பிள்ளையும் தூக்கி போட போன அப்பதான் கேக்குறாரு. இப்ப நான் நிறுத்தி கேக்குறேன். முதல்ல பிறந்த 7 பிள்ளையுமே ஆத்துல போட்டு கொண்டுட்டா. யாரு? கங்கையாகப்பட்டவள். அப்ப 8வது பிறந்த பிள்ளைய ஆத்துல போகும்போது இவன் கேக்குறான், ஏமா பெத்த பிள்ளைய கொண்டு ஆத்துல போடுறியே? அப்பதான் இவன் சொல்றா, ஏன்டா நான் உன்னை திருமணம் வைக்க சொன்னேன், என்ன எந்த கேள்வி கேட்க கூடாதுன்னு. ஆனா கேட்டேன், நான் உன்னை விட்டு பிரிகிறேன். வாழ மாட்டேன்னு சொல்லிட்டேன். வாழ மாட்டேன்னு சொல்லி அந்த 8வது பிள்ளைய மட்டும் வளர்த்துட்டு வந்து குடுக்குறா. அவர் தான் பீஷ்மாச்சாரியார். ஆமா, இப்ப இதானே கதை. ஆமா. இப்ப பீஷ்மர் முன்னாடி 7 பேர் பிறந்தாங்கல்ல. சரி, அவங்க என்ன நாங்க இறந்து போனாங்க. அத எப்படி இறந்தாங்க? வாய தொற. தண்ணியில தூக்கி போட்டாங்க. தண்ணியில எப்படி வளர்ந்து 18 வயசு ஆனதுக்கு அப்புறம் கொண்டு போட்டாளா இல்ல பிறந்தோடனே போட்டாளா? பிறந்தோடனே அவங்க அம்மா போட்டாங்க. பிறந்தோடனே தானே போட்டா? பிறந்தோடனே அவங்க எதுவும் பாவம் பண்ணாங்களா? இல்ல இல்ல இல்ல. அப்ப எப்படி அவங்க மட்டும் பிறந்தோடனே செத்தாங்க? அவருக்கு அந்த நாரதர் கை தட்டுறவெல்லாம் வச்சு கூடாது. இது மாதிரி இதை மட்டும் தண்ணியில் போட்டு அமைக்க இருந்தோம்னா இன்னைக்கு இந்த பிரச்சனையே வந்திருக்காது. யதார்த்தமா சொன்னேன், அம்மா உப்பு தண்ணி தண்ணி குடிக்கணும், தப்பு பண்ண தண்டனை அனுபவிக்கணும். உடனே ஏன் தப்பு பண்ணாம தண்டனை அனுபவிக்கல? ஏங்க, தப்பு பண்ணா தண்டனை அனுபவிக்கணும்னு சொன்னீங்களே, அப்படி கிடையாதுங்க. தப்பு பண்ணாதவங்களும் இறந்துருக்காங்கன்னு சொன்னேன். உன் கேள்வி நியாயம்னா இப்ப நான் சொன்ன கதை இருக்குல்ல, கதைகள் மகாபாரதத்தில் இருக்குல்ல, அப்ப என் கேள்வி நியாயம் தானே? பீஷ்மருக்கு முன்னாடி பிறந்த 7 பேருமே பிறந்தோடனே தண்ணியில போட்டு கொண்டாடல. அப்ப அவங்க மட்டும் என்ன பாவம் பண்ணாங்க? அவங்க எந்த பாவம் பண்ணல, அவங்க அம்மாவுக்கு பிடிக்கல. அது மாதிரி இவங்க என்ன பண்ண, கம்சனுக்கு பிடிக்கல, கொண்டாங்க. அம்மா உங்களை கொண்டிருக்கணும். முடிஞ்சு வச்சா இவன் வந்து இப்படி நின்றுப்பீங்களா? திருப்பி கேட்டா மட்டும் பம்பரையில இப்ப கேட்கறோம்னு யோசிக்கணும். சரியா? கண்ணனுக்கு முன்னாடி பிறந்த 7 பேரும் சாக காரணம் என்ன? முற்பிறவின்னு ஒரு முற்பிறப்பு தான். எல்லாத்துக்குமே முற்பிறப்பு தான். பிரபாஸ்னு ஒரு களவாணி பையன், இந்த திருட்டு பையன் இருக்கான் பாருங்க. இந்த திருட்டு பையன் என்ன பண்ண, ஒரு 7-8 பேரா சேர்ந்து வசிஷ்டரோட பசுவை திருடுறதுக்காக போறாங்க. அந்த பசுவை திருடுறத அவர் பார்த்துட்டாரு. பார்த்து சாபமிடுறாரு. இதுல முதல் களவாணியே இவன் தான். யாரு? பிரபாஸ்னு சொல்லக்கூடிய. அது கதை அப்படி இல்ல. பிரபாஸ்ன்ற ஒருத்தைய விரும்பினேன், இவ பெரிய களவாணிச்சிருக்கியா இருப்பவள. இவ சொல்றா, எனக்கு போய் இந்த பசுவை களவாண்டு மணிக்கட்டோட சேர்த்து கையை உடைச்சு விடுவேன். கையை வெட்டி புதுவை பஸ் ஸ்டாண்ட்ல வச்சா கூட என் மனசாருமா? வா பேசு. நீ என்ன கொடுக்குறியோ அதான் திரும்ப வரும். ஏன் கையை உடைச்சு அடுப்புல வைக்கணும் அவ்வளவு சந்தோஷமா? அப்ப அவர் என்ன பண்றாரு அப்படின்னா, அந்த 7 பேருக்கு சாபம் வர்றாரு. 7 பேர் தான் அவங்களுக்கு கூட இருந்தவங்க. அப்படி கூட இருந்தவன்றனால என்ன பண்ணாரு, நீங்க 7 பேருமே பிறந்தவனே பூலோகத்துல இறந்து போயிருவீங்க, இறந்து மேல வந்துருவீங்கன்னு சொல்லிடுறாரு. இந்த ஒருத்தர் மட்டும் இருந்தால, இந்த பிரபாஸ்னு சொல்லக்கூடியவனுக்கு சாபம் பண்றாரு வசிஷ்டர் ஆகப்பட்டவர். நீ பூலோகத்துல பிறந்து எந்த துன்பத்தையும் இன்பத்தையும் அனுபவிக்காம, எந்த சுகதுக்கங்களையும் அனுபவிக்காம செத்து போவடான்னு சொல்றாரு. அப்படி பிரவாசாக பிறந்த அடுத்த பிறப்புல யாரா பிறந்தார் அப்படின்னா பீஷ்மாச்சாரியாக பிறந்தார். அவர் தான் எந்த சுகமுமே இல்லாம ஆண் உறுப்பை அத்து எரிஞ்சவன் யாரு அப்படின்னா, ஆண் உறுப்பை சத்து எறிவாங்களா? ஆனா பீஷ்மர் ஆகப்பட்டவர் தன்னுடைய அப்பாக்காக எரிஞ்சாரு அப்படி தூக்கி. அப்பேற்பட்ட சிறப்பு அந்த பீஷ்மாச்சாரியாருக்கு இருந்துச்சு. அப்ப அவரு தான் பூலோகத்துல பிறந்து எந்த சுகதுக்கங்களையும் அனுபவிக்காம செத்து போனாரு. இந்த 7 பேர் அந்த பசுவை திருடுறதுக்கு இருந்தாங்கல்ல, கூட இருந்தனால, அவருக்கு ஒத்துழைப்பு திருடுறதுக்காக கொடுத்தனால அந்த 7 பேரும் பிறந்தோனே இறப்பாங்கன்னு சொல்லி அந்த வசிஷ்டர் கொடுத்த சாபம். தப்பு செஞ்சவே பிரபாசன். ஆமா, அவன் பூலோகத்தை தண்டனை வச்சான். ஆமா, தவறு உடந்தையா இருந்ததால அந்த 7 பேர் செத்து போனாங்க. அதே மாதிரி இங்க கண்ணனுக்கு முன்னாடி பிறந்த 7 பேர் சாக காரணம் என்னன்னா, ஏன்னா முன்னொரு காலத்துல எவன் ஒருவன் 1000 அசுவமேத யாகம் செய்கின்றானோ அவன் இந்திர பதவி அடைந்து விடுவான். அதான் உலகத்தின் நீதி. அதே போல நகுசன் என்று சொல்லக்கூடியவன் 1000 அசுவமேத யாகம் பண்ற இந்திர பதவி அடைந்து விட்டான். ஒரு பலன் சொல்ல, நாயை குளிப்பாட்டி நடி வீட்டில் வச்சா அது வேலையை காட்டும்னு. அது நகுசன்றவே ஒரு இயற்கையில் ஒரு நல்லவன் கிடையாது. ஆனால் இந்திரனை அடைஞ்சிட்ட பதவி, இந்திர பதவி அடைந்த ஒருவரை சப்த ரிஷிகளுமே என்ன தெரியுமா பண்ணணும், தன் தோழி சுமந்து கொண்டு பல்லாக்கில் வச்சு கொண்டு போகணும். அதே போல நகுசனை பல்லாக்கில் வச்சு கொண்டு போகும் பொழுது அவன் என்ன சொல்ற, அவன் திமிருக்கு சர்பன்ற. சர்பன்னா சமஸ்கிருதத்தில் வேகமா போன அர்த்தம். சர்பன்னு சொன்னால அகத்தியர் மீது இவன் கால் பட, நீ சர்ப்பமாவே போடா என்ற சாபத்தை வழங்கினார் அகத்தியர். சர்ப்பம்னா பாம்பு, பாம்பா போயிட்டா நகுசேன். அப்பதான் இங்க பிரச்சனை வருது. என்னதான் அவன் செய்தது தவறாக இருந்தாலும் கூட அவன் இருக்கக்கூடிய பதவி இந்திர பதவி. இந்திர பதவி இருக்கக்கூடிய ஒருவனை தாங்கள் சபித்த காரணத்தினால பூலோகத்தில் பிறந்த உடனே செத்து நீங்க மேலோகத்துக்கு வாங்க என்ற சாபம் கிடைத்தது. அந்த சப்த ரிஷிகள் 7 பேர்னா
கண்ணனுக்கு முன்னாடி பிறந்தார்கள். பிறந்த உடனே இறந்து மேலகம் சென்றார்கள். அப்ப ஒரு தவறுக்கு தண்டனை கிடைக்குது அப்படின்னா அது அந்த பிறவியில இல்ல, முற்பிறவியில கூட ஏற்பட்டு இருக்கலாம். அப்படி இருந்ததற்கான காரணம் கர்ணனையும் கூட முன்னுதாரணமா சொல்ல, அவனுடைய முற்பிறப்புனால தான் இறந்து போனான். எவ்வளவு பெரிய குடை விழலா இருந்தாலும் கர்ணன் இறந்து போனது கூட கர்ணனாக அவன் இருக்கும்போது செய்த பாவங்கள் பொருந்தும். பாஞ்சாலி துகிலை உரிக்கும் போது அமைதியா நின்றா எதுவுமே பேச, அபிமன்யு அடிச்சு கொள்ளும் போது அமைதியா, இப்படி பல தவறு உண்டு. எதுவும் பேசாம சரி, இப்ப தப்பே பண்ணாம சொல்றீங்க. இருக்கட்டுங்க, இந்த முருகப்பெருமான் இருக்காருல்ல, ஆமா தெரியுமா? ஆமா. யாரு? மன்மதன் தெரியுமா? ஆமா, காமத்தின் கடவுள். மன்மதன் எப்படி இறந்தாரு? மன்மதனுடைய இறப்பா ஓ குலக்கடல் தானே முருகப்பெருமான். ஆமா. முருகன் யாரை வதைப்பதற்காக தோற்றுவிக்கப்பட்டார்? சூரனையும் பதுமனையும். யார? சூரனையும் பதுமனையும். சூரனையும் பதுமனைனா அது முற்பறவில தான் 2 பேர். முருகன் கொல்ல வரும்பொழுது 2 பேரா வந்தாங்க. இல்ல, ஒரே அளவுதான் சூரபதுமனாக இருந்தாங்க. அப்படி சொல்லு. அப்புறம் இரண்டாக பிளந்து ஒன்று சேவலாகும். அது பிளந்ததுக்கு பிறகு முருகன் தோற்றுவிக்கப்பட்டது சூரபதுமனை வதைப்பதற்காக. ஆனா சூரனை வதைக்கணும்னா கேட்ட வரம் என்ன? சக்தி நீங்களாக சகலமும் அடக்கும் சக்தி. அது அன்னிபரா சக்தி இல்லாமல் உருவாகக்கூடிய ஒருத்தனாலதான் எனக்கு சாவு வரணும். அப்ப என்ன அர்த்தம்? சிவபெருமானோட சக்தியில மட்டும்தான் தன்னை அழிக்க முடியும். ஆனா சிவன் பார்த்தா நிச்சயம் இருக்காரு. சிவனுடைய நிச்சயை கலைச்சா மட்டும்தான் முருகனை தோற்றுவிக்க முடியும். ஆனா எல்லாருக்கும் பயம். ஏன்? சிவனோட போய் நம்ம நிச்சய கலைச்சா நம்மள சிவன் கொன்றுவார்னு பயந்து 33 தேவர்களும் போய் கழுதைக்குள்ளே ஒளிந்தார்கள். ஆனா மன்மதன் தான் போனா பஞ்ச மலர்கணி எய்தான். மலர்கணிகளை பட்டு சிவபெருமன் நெற்றிக்கண்ணை திரண்டார். தீப்பொறி பிறந்தது. மன்மதன் எரிஞ்சு சாம்பலான. எதுக்கு தப்பே பண்ணாம மன்மதன் சாகணும்? என்ன ஏன் தப்பு பண்ணலையா? ஏமா சிவன் எதுக்காக சிவபெருமானோட தான் கலைச்சாரு? ஆமாமா, சிவன் நிச்சயம் இருக்காரு. நிச்சயம் எதுக்காக? அவர் வேலையை கெடுத்தாரு, எரிச்சாரு. அழிக்கணும்னு சொல்லி அவர் எந்திரிச்சாதானே அழிக்க முடியும். அவர் என்ன தப்பு பண்ணாரு? அது அப்ப தப்பே பண்ணாம எதுக்கு மன்மதனை கொண்டாங்க? என்ன சொல்ல வர்ற? முருகனை தோற்றுவிக்கிறதுக்கு தானே போனாரு. அது தப்பு கிடையாதுல. அப்புறம் எதுக்கு எரிச்சாரு கேக்குறியா? அப்படி வரியா? சூரபதுமை எல்லாரையும் மக்களை எல்லாருமே கொடுமை செஞ்ச சிவபெருமான் வந்து அந்த நிச்சயிலிருந்து எழுந்தாதான் முருகப்பெருமான் பிறப்பாரு. அப்ப அதுக்காக தான் கொண்டு போய் அவர் வந்து அம்பு எடுத்து விடுறாரு. அப்ப இவர் எதுக்கு தப்பே பண்ணாம மன்மதை இறக்கணும்? அவரு அப்ப தப்பு பண்ணாம மன்மதை இறக்கலையா? அந்த செயலின் நோக்கம் நல்லது தானே. சரி, அப்புறம் எரிச்சாரு, தப்பு பண்ணலையே அப்படின்னு சொல்றேன். சரி, பிறந்த குழந்தைய பத்தி பேசுறேன். இப்ப வந்து பெரிய ஆளை பத்தி பேசுறேன். இப்ப நான் கேக்குறேன், பாண்டவர்கள் இருக்காங்கல்ல மகாபாரதத்துல, தருமன், பீமன், அர்ஜுன், நகுல, சகாதேவன், இந்த 5 5 மகன்கள் உண்டு. சரி, தெரியுமா? அர்ஜுன் மகன் யாரு? அர்ஜுனனோட மகன் அபிமன்யு சொல்லலாம். ஆனா அபிமன்யு பிறந்தது சுபத்திரைக்கு. பீமன் மகன் யாருன்னா கடோத்கஜன்னு சொல்லலாம். ஆனா கடோத்கஜர் பிறந்தது இடும்பிக்கு. ஆனா பாருங்க, பாஞ்சாலிக்கும் பஞ்ச பாண்டவர்களுக்கும் 5 பிள்ளைகள் உண்டு. அவங்க பாக்குறதுக்கு பாண்டவர்கள் மாதிரியே இருப்பாங்களாம். அந்த பாண்டவர் மாதிரி இருக்கக்கூடிய அவங்க ரொம்ப சாதுவானவர்கள். இப்ப போர்ல பாண்டவர்கள் ஜெயிச்சாச்சு, துரியோதனன் தோத்து போயிட்டான். இப்ப துரியோதனன் கூட்டி கேக்குற, அசோத்தாமனே, ஏண்டா நீயும் உங்க அப்பாவும் வாக்கு கொடுத்தீங்க, எப்படியாச்சும் பாண்டவர்களை ஜெயிச்சு உனக்கு நாட்டை தர்றேன்னு. ஆனா செஞ்ச சத்தியத்தை மீறிட்டீங்களடா அப்படின்னு சொல்லி அசோத்தாமனை ஏசுற துரியோதனன். அப்ப அசோத்தாமன் என்ன பண்ண? அசோத்தமா போறேன், நேரா உனக்கு கொடுத்த சத்தியம் என்று வீண் போகாது என்று சொல்லி போர்ல கொண்டாது நியாயம். ஆனா இவன் என்ன பண்ண? நேரா அவர்கள் பாண்டவர்கள் தூங்கும் போது உள்ள போற பாசறைக்குள்ள பாண்டவருடைய போய் எல்லாரையும் கழுத்தறுத்து போடுறேன். கழுத்தறுத்து கொண்டாந்து போட்டது பாண்டவர்ல கிடையாது. கழுத்தறுத்து கொண்டாந்து துரியோதன தலையை போட்டேன். தலையை போட்டவங்களும் துரியோதனன் சொல்றேன், டேய் இது பாண்டவர்கள் கிடையாது, பாண்டவருக்கு பாஞ்சாலிக்கு பிறந்த 5 பேர் இளம் பாண்டவர்கள், இவங்கள போய் ஏண்டா கொன்ன என்று பாருங்க. ஏன் துரியோதனுடைய நன்மையை கவனிக்கணும். என்னதான் வாழும் வரை கெட்டவனா வாழ்ந்தாலும் கூட சாகும்போது நல்லவனா செத்தான். என் பாண்டவ வம்சாவளியை அழிச்சிட்டியேடா என்ற துக்கம் தாழ முடியாமல் இறந்தான் துரியோதனே. அப்ப இளம் பஞ்சமலர் செத்தது போர்க்களத்தில் இல்ல, தூங்கும் போது தானே. ஒருத்தர் தூங்கும் போது கொள்றது சரியா? தப்பு. அவன் எதுவும் தப்பு பண்ணாங்களா? போர்ல பங்கெடுப்பது இயல்பு. ஆனால் எந்த தப்புமே பண்ணாத பாண்டவர்களின் பிள்ளையான இளம் பஞ்சமானவர்கள் செத்தாங்கல்ல, செத்தாங்களா இல்லையா? அவங்க மட்டும் ஏன் செத்தாங்க? தப்பு பண்ணாங்க. காரணம் இருக்குங்க. ஏதாச்சும் காரணம் இருக்குன்னு சொல்றதுக்கு ஒன்னும் ஓவியமா இங்க வர வைக்கல. என்னை எவ்வளவு ஒரு சின்ன வார்த்தை அதை பிடிச்சுக்கிட்டு ஏன் தப்பு பண்ண தண்டனை வைக்கிறேன் பேசல. இளம் பஞ்சமானவர்கள் போர் செய்ததை தவிர வேற யாரையும் கையை பிடிச்சு சொல்லிட்டாங்களா? இல்ல நீதிக்கு புறமா நடந்தாங்களா? எதுவும் பண்ணல. நீ மகாபாரத கதையை படிச்சு பாரு. இளம் பஞ்சமானவர்கள் செய்தது போர் மட்டும்தான். போர் செய்வது யுத்த நியதி. அதை செய்த இளம் பஞ்சமானவர்கள் அகால மரணம் நடந்தாங்க இல்ல. அதுக்கு மட்டும் என்ன காரணம்?
எல்லாத்துக்குமே முற்பிறப்பு தாங்க காரணம். எல்லாத்துக்குமே பிறப்பு முற்பிறப்பு இருக்குன்னு எனக்கு தெரியும். அது என்னன்னு சொல்றவன் தான் அறிவாளி. உங்ககிட்ட நான் ஒண்ணு கேட்டேனே. என்ன என்ன கேட்டேன்? உனக்கா இத்தனை பாட்டு பாடினே, உனக்குலாம் மனசாட்சி இல்லையா? சரி, கொஞ்சம் அமைதியார், நாடகத்துக்கு எடுத்துட்டான். இப்ப வள்ளிநாயகம் கண்ணபரமாத்மா என்பவர் எப்படி ஒரு தான் செய்த கதாபாத்திரத்தை முன்னிட்டு பாண்டவர்கள் நன்மை புரிந்தாரோ அதுபோல மன்மதன் நன்மை தான் புரிந்தான். ஆனா மன்மதன் யாருன்னு பார்த்த அப்படின்னா, ஒரு பழமொழி உண்டு, நடுக்கடலில் செந்தூசி பறந்ததுன்னு. ஏன் செந்தூசி பறந்தது? மகாலட்சுமி தன் பிள்ளை இறந்து விட்டான் என்ற சோகம் தாங்க முடியாம மார்பிள அடிச்சுக்கிட்டா, அதனால செந்தூசி பறந்தது. சரி, அந்த மயன் யாரு என்று பார்த்தால் அவன்தான் மன்மதன். அப்ப மன்மதன் யாருடைய பிள்ளையா? மகாலட்சுமியுடைய பிள்ளை. மகாலட்சுமியுடைய பிள்ளைன்னா யாருக்கு மயம் வேணும்? மகாவிஷ்ணுவுக்கு மயம் வேணும். அப்ப மன்மதன் கேட்டானாம் ஒரு வரம், தந்தையே, இந்த பிறவியில் மட்டுமல்ல அடுத்த பிறவியிலும் நான் உங்களுக்கு மகனாக பிறக்க வேண்டும் என்ற வரத்தை வாங்கினான் மன்மதன். அப்படி வரத்தை வாங்கினதுனாலதான் சிவபெருமான் எரிச்சாரு மன்மதனை. அடுத்தவன் யாரா பிறக்கிறான்னா, மகாபாரத கதையிலே கண்ணபரமாத்மாவுக்கும் ருக்மணிக்கு மகனாக அனிருத்தன் என்ற பெயரோடு பிறந்தான் மன்மதன். அப்ப மன்மதன் எரியனுக்கு காரணம் வாங்கின சாபம் கிடையாது, வாங்கிய வரம். அடுத்த பிறவியிலும் உங்களுக்கே மகனாக பிறக்க வேண்டும் என்று மகாவிஷ்ணு வர வாங்கினதுனால மகாவிஷ்ணு அம்சம் தானே கண்ணபரமாத்மா. அதனால கண்ணபரமா மகனாக பிறந்தான் மன்மதன். ஏத்துக்கிறியா? பரவாயில்லைங்க. வந்த விஷயத்த சொல்லுங்க. என்ன கேட்டா வந்த விஷயம். ஓ அப்படியா? உன் குலக்கடவுள் யாரு? முருகப்பெருமான். அந்த முருகப்பெருமானத்தை உனக்கு புருஷனா பார்த்து வந்திருக்கேன். கட்டிக்கிறியா? வேண்டாம். நான் வந்த விஷயத்தை சொல்லிட்டேன், உன் விருப்பத்தை நீ சொல்லிட்டேன். கதை முடிஞ்சா சொல்லு. இப்ப ஏன் எந்த ஒரு தவறும் செய்யாத பஞ்சபாண்ட இளம் பஞ்சபாண்டவர்கள் ஏன் செத்தாக? யுகங்கள் எத்தனைங்க? 4 யுகம் உண்டு. என்னென்ன யுகம்? கிருதா, திரேதா, துவாபரம், கலியுகம். திரேதாயுகத்துல என்ன நடந்துச்சு? திரேதாயுகத்துல என்ன? ஹரிச்சந்திரனுடைய கதை. இந்த ஹரிச்சந்திர கதையில தான் விஸ்வாமித்திரர் இருக்கார்ல, விஸ்வாமித்திரர் நிறைய சோதிக்கிறார். யார? ஹரிச்சந்திரனை. எதுக்காக? இவன் ஒரு பொய்யாச்சும் சொல்லிட மாட்டானா அப்படின்றதுக்காக. சிவபெருமானோட ஆணைக்கு இணங்கி விஸ்வாமித்திரர் ஹரிச்சந்திரன் ரொம்ப கொடுமைப்படுத்துறாரு. அப்ப இதை பார்த்த விஸ்வதேவர்கள் எல்லாம் என்ன பண்றாங்க, இவன் என்னடா இவ்வளவு கொடுமைக்காரனா இருக்கான், இப்படிலாம் பண்ணலாமா? 56 தேசங்களையும் ஆண்ட ஹரிச்சந்திர சக்கரவர்த்தி இவ்வளவு கஷ்டப்படலாமா, இவ்வளவு சோதிக்கிறாரே அப்படின்னு சொல்லி அந்த 6 பேர் 5 பேர் என்ன பண்ணாங்க அப்படின்னா கவலைப்படுறாங்க. இவரை மனசுக்குள்ளே இப்படி இருக்காரு, இவ்வளவு மோசமான ஆளா இருக்காரு அப்படின்னு சொல்லி விஸ்வாமித்திரர் நினைக்கிறாங்க. இது விஸ்வாமித்திரருக்கு தெரிஞ்சிருது, நம்மளை இப்படி நினைக்கிறாங்களா, அப்படியா அப்படின்னு சொல்லி இந்த 5 பேருக்கு சாபம்ன்றாரு. எதுக்காக? எனக்கு சிவபெருமான் கொடுத்த ஆணை, இந்த ஆணைக்கு இணங்க நான் ஹரிச்சந்திரனை சோதிக்கிறேன், இதனால என்ன நீங்க தப்பா நினைக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி அந்த 5 பேருக்குமே சாபம்ன்றாரு. என்ன சாபம்? நீங்க எந்த தப்புமே பண்ணாம பிறந்தோட இறந்து போவீங்கன்னு சொல்லி. அந்த 5 தான் பஞ்ச பாண்டவர்களுக்கு பிள்ளையாக, யாரு? தர்மன், அர்ஜுனன், நகுலன், சகாதேவனுக்கு திரௌபதிக்கும் பிள்ளையாக பிறந்தவன் இந்த 5 பேர். இந்த 5 பேரும் யார் அப்படின்னா விஸ்வதேவர்கள். இந்த விஸ்வதேவர்களுக்கு யார் சாபம்ன்றா? விஸ்வாமித்திரரோட சாபத்தினால இவங்க 5 பேருமே இறந்து போறாங்க. ஆக விஸ்வம் என்றாலே 5 என்ற அர்த்தம். அந்த 5 பேர் இளம் பஞ்சபாண்டவர்கள் பிறந்து எந்த ஒரு தவறு செய்யாமல் தண்டனை அனுபவித்தார்கள். அப்படிதானே? சரி, முருகப்பெருமான் கட்டிக்கிறீங்களா? வேண்டாங்க. கட்டிக்க முடியாது, கட்டி காமிக்கிறேன். அல்லு பகலும் இந்த அவஸ்தையை நீ விடுத்து அவனியோடு இரு பதவி மடுத்து சொல்லும் கேளாமா. யாருங்க வணங்குறீங்க நீங்க? யார் வணங்குறீங்க? மகாவிஷ்ணுவ. மகாவிஷ்ணுக்கு எத்தனை அவதாரம்? உனக்கு எனக்கு ஒன்றும் புரியலையே. ஒரு விவரம் பேசினா மாப்பிள்ள முருகன் கல்யாண பேச்சு வந்துருச்சு, மறுபடியும் நாங்க கதைக்கு வர்றேன், திரும்ப கதையை சுத்தி கொண்டாந்து விடுற. வாங்க, நீங்க கதைக்கு என்ன பண்ண போறீங்க? வேணாமா, கதையை கெடுத்துறேன்றியா? சரி சொல்லுங்க. சரி, இப்ப என்ன தெரியணும் உனக்கு? உங்க பாட்டன் பரந்தாமனுக்கு எத்தனை அவதாரங்கள்? மொத்தம் 10 அவதாரம். என்ன 10 அவதாரம்? மச்சம், கூர்மம், வராகம், வாமனம், நரசிம்மம், பரசுராமர், ராம, பலராமன், கண்ணன், கல்கி. கடைசியா சொன்ன அவதாரம் எது? கல்கி அவதாரம். அதுக்கு முன்னாடி அவதாரம் எது? கண்ண அவதாரம். அதுக்கு முன்னாடி அவதாரம் எது? பலராம அவதாரம். பலராம அவதாரத்துல அவர் யாரா பிறந்தாரு? இல்ல, இத நீ படிச்சிருக்கேல? இப்ப நீ படிச்சிருக்கீங்களா? இத 10 அவதாரம் இதுதானே. படிக்காம கேள்வி கேட்க முடியுமா? தப்பா சொன்ன மாதிரி. அப்ப அதுக்கு முன்னாடி என்ன? இந்த இதுக்கு முன்னாடி பலராமன் யாருன்னு ஏய் அனாவசியமா பேசு. பலராமன் யாரு? அனாவசியமா என்ன வார்த்தை பேசுறாங்க? கேட்ட கேள்வி வார்த்தையே சரியா பேசுறீங்க. கேட்ட கேள்வி மட்டும் பதில் சொல்லுங்க. நீங்க இததான் கேக்குறா, அதான் கேக்குற, வந்ததுல இருந்து இத சொல்றீங்க. கேளு கேளு. பலராமன் யாரு? மகாவிஷ்ணுடைய அவதாரம். மகாவிஷ்ணுடைய அவதாரம். எதுல வந்திருக்காரு அவரு? எந்த காவியத்துல வந்திருக்காரு? கண்ண பரமாத்மாவுடைய அண்ணனாக வர்றாரு மகாபாரத கதையிலே. மகாபாரத கதையில. மகாபாரதத்துல கிருஷ்ண அவதாரம் எடுத்தார்ல.
மகாபாரதத்துல கிருஷ்ணர் யாருங்க? மகாவிஷ்ணு தான். மகாவிஷ்ணு தானே. பலராமன் யாரு? அது மகாவிஷ்ணு தான். அது எப்படி ஒரு கதையில ரெண்டு பேரும் ஒரே அவதாரத்துல இருப்பாங்க? இப்ப ஒரு கதையில கிருஷ்ண பரமாத்மாவா இருக்கணும். ஒரே கதையில ஒரே ஆளு ரெண்டு பேரா எப்படி இருக்க முடியும்? பலராமனாவும் இருக்காரு, கிருஷ்ணனாவும் இருக்காரு. அது எப்படி? இல்ல நான் என்ன கேக்குறேன், இந்த கதை நீ படிச்சிருக்கியா இல்லையா? இல்ல 10 அவதாரத்துல பலராம அவதாரம் இது இல்ல. இல்ல, பலராமனோட அவதாரம் இரு வருதுல, அவதாரம் இல்லன்னு சொல்லுங்க. நான் என்னமோ 10 வார்த்தை எழுதுன மாதிரியே நீங்க ஏன் தாபி இப்படி எழுதுனீங்க? எப்படி ரெண்டு பேரும் அண்ணன் தம்பியா எப்படி ஒரு ஆள் வர முடியும்? இல்ல நான் எழுதுன மாதிரி கேக்குறா. நீங்க எழுதுனீங்கன்னா சொல்லல. இப்படி ஒண்ணு இருக்கே, ஏன் எப்படி இருக்க முடியும்னு கேக்குறேன். பலராமனாவும் எப்படி இருக்க முடியும்? ரெண்டு பேருமே அவதாரம் இருக்கட்டும், இப்ப என்ன தப்பு? ஒரே கதையில எப்படி இருக்க முடியும்னு கேக்குறேன். ஒரே கதையில ஒரே ஆளு ரெண்டு பேரா எப்படி இருக்க முடியும்? அப்படித்தானமா கதை அமைக்கப்பட்டு இருக்கிறது. சரி விடுங்க. கூட்டி கொடுப்பது உங்கள் கோத்திரத்தின் முறையா? கூட்டி கொடுப்பது உங்கள் கோத்திரத்தின் முறையா? பாட்டவை சொல்ல வந்து உமக்கு என்ன அக்கறையா? கைவரிசை செல்லாது போ. நான் என்ன சொல்றேன், நீ இப்ப எல்லாரும் கேட்டது எல்லாமே ஒரு கேள்வி, ஒரு கதை. அந்த கதை படிச்சிருக்கோம், பேசுறோம். நீ என்ன கேக்குற? 10 அவதாரத்துல மச்சம், கூர்மா, வராகம், வாமனம், நரசிம்மம், பரசுராமன், ராமன், பலராமன், கண்ணன், கல்கின்னு இருக்கு. இது எல்லாருக்கும் தெரியும். இதுதான் கதை. நீ இந்த கதையை போயிட்டு எப்படி பலராமன் ஒருத்தர் வர முடியும், எப்படி கிருஷ்ணன் ஒருத்தர் வர முடியும் அப்படின்னு கேட்டா இதுக்கு நான் எங்கே போய் பதில்? இதுக்கு என்ன பதில்? இருக்கட்டுங்க, விடுங்க. கிளம்பணும்ல, நின்றுட்டே இருக்காரு. அவ்வளவு தூரத்துக்கு வந்துட்டியா நீ? இல்ல அந்த கேள்வி கேட்டும் அந்த பாட்டு பாடியும் அவ்வளவுதான், பாடி முடிச்சுல, அவ்வளவுதானே. வேற எதுவும் பாட்டு? ரோசமான மனுஷன். அது சில பேர் வந்து இந்த போற நேரத்துல எப்படி நம்ம கம்பத்தை நாட்டி போடணும்னு நினைப்பாங்க. நீ அந்த மாதிரி இருப்ப போல. வேற விவரம் பேசுனா கடைசியில போறப்போ திமிர காட்டி எப்படி இதுக்கு என்ன பதில் யாரா சொல்ல முடியுமா? இல்ல இது இது வேறதான். இப்ப நீ பலராமர் தான் மகாவிஷ்ணுனா அப்ப இதுக்கு யாருமே விளக்கம் சொன்னது இல்ல. அதனால கேக்குறேன். இது யாருமே பேசுறது கிடையாது, யாருமே சொன்னது கிடையாது. இது ஒரு விளக்க யாருமே இப்ப ஆராய்ச்சி பண்ண ஆரம்பிச்சிட்டீங்க. யாருக்குமே தெரியல இது என்னதான். எல்லாரும் தெரிஞ்சாலும் தானே நீங்க ஒரு கட்டத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் அதை நீ அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போய் நினைக்கிற பாத்தியா? அதை நான் வாழ்த்துறேன். எனக்கு ஒரு சின்ன சந்தேகம் கேட்கலாமா? நாயகம், உன் கேள்வி நியாயம். பலராமன் மகாவிஷ்ணு, கண்ண பரமாத்மா மகாவிஷ்ணுனா எப்படி ஒருத்தர் ரெண்டு பேரா ஒரே கதையில வர முடியும் என்பது உன்னுடைய கேள்வி. நான் ஏத்துக்கிறேன், நல்ல கேள்வி. வா இப்படி. நீ ராமாயணம் படிச்சிருக்கியா? ராமாயணம். இப்ப நம்ம பேசுறது மகாபாரதம். ஆமா. ராமாயணத்துல ராமர் இருக்காரு தெரியுமா? ஆமா. ராமர் சீதையை திருமணம் செய்தார். எப்படி எப்படி திருமணம் செஞ்சாரு? வில்ல வளைச்சா பொண்ணு போட்டி, வில்ல உடிச்சாரு, சீதையை கட்டினார். இப்ப அங்கே ஒருத்தர் வர்றார். டேய் ராமா, எப்படா நீ சிவனுடைய சிவதனுசை ஒடிக்க போச்சு, நீ அதை ஒடிச்சு காட்டினடா, இந்த வில்ல ஒடிச்சு காமிரா என்று சொல்லி தன்னுடைய விஷ்ணு தனுசை கொடுத்தாரு ஒருத்தர். அதை வாங்கி ராமர் வளைச்சு காட்டினோடனே தன்னுடைய தவறுக்கு மன்னிப்பு கேட்டு அவர் போயிட்டார். இந்த கதையில அந்த அவருன்னு சொன்ன அது யாருன்னு தெரியுமாமா? பரசுராமன் சொல்லப்படுது. சத்தமா? பரசுராமன் சொல்லப்படுது. பரசுராமன். இதுல உனக்கு இது மாற்று கருத்து இல்லையே? கிடையாது. அப்ப வில்ல உடிச்சது ராமே, ஏன்டா உடிச்ச இதை வளைச்சு காட்டுறான்னு சொன்னது பரசுராமன். இப்ப 10 அவதாரத்தை நல்லா காதல வாங்கு. மச்சம், கூர்மம், வராகம், வாமனம், பரசுராமன், ராமன், பலராமன், கண்ணன், கல்கி தானே அவதார மகிமே. இப்ப ராமனுக்கு முன்னாடி என்ன அவதாரம் இருக்கு? பரசுராமன் சொல்லக்கூடிய அவதாரங்க. அப்ப ராமர் யாருடைய அவதாரம்? மகாவிஷ்ணுவோட. அப்ப பரசுராமர் அதுவும் மகாவிஷ்ணுவோட. அப்ப ராமரும் மகாவிஷ்ணு, பரசுராமர் மகாவிஷ்ணு. ஆமா. இவர் போய் ஒடிச்சு காமின்னு சொன்னாரு. யார்கிட்ட சொன்னாரு? பரசுராமர் ராமர்ட்ட. அப்புறம் எப்படி ரெண்டு பேருமே மகாவிஷ்ணு வந்தா இப்படி சந்திச்சிருக்க முடியும்? சொல்ல முடியுமா உன்னால? அதாவது ஒரு விவரம் பேசணும்னு நினைச்சு கேட்கறது ஒரு வகை, பதிலே சொல்லக்கூடாது. நம்ம வினயம் பண்ணியே பேர் வாங்கிறோம். இந்த மாதிரி இதுக்கெல்லாம் நீ பதில் சொல்லணும்னா 40 வருஷம் ஆகணும் உனக்கெல்லாம். சரியா? இதுக்கெல்லாம் நீங்க நதி மூலம் ரிஷி மூலம் பார்க்க கூடாது. உங்களுக்கு எதுங்க நாரதர் வேஷம்? வேஷத்தை அடிச்சிட்டு போய் கூட்டத்துல உட்கார வேண்டியது. நீ வள்ளி வேஷம் போடாத, சித்தாள் வேலைக்கு போயிரு. நீ அதுக்கு தான் லாயக்கு. பாரு ஒரு கேள்வி, ஒரு எச்சியல் எடுக்க வேண்டியதானே. நீங்க என்ன கேட்ட கேள்விக்கு பதில் சொன்ன மாதிரி பேசுறீங்க. நான் எச்சியல் எடுத்துர்க்கேன், நீ பிச்சை எடுக்க போற. அதுல தெரிஞ்சுக்க. பிச்சை இப்படி அதிகாரத்தை புடிச்சிட்டு இப்படிலாம் பேசலாமா? பிச்சை எடுக்கணும்னா நீங்களும் தான் வந்து உட்கார்றேன். ஏன்னாமா இப்படி பேசுற? இப்ப எச்சியல் எடுத்த என்ன சொன்ன எனக்கு தெரிஞ்சிச்சு. ஏன்? நாரத மகரிஷி
நான் ஞானோதயம் பெறுவதற்காக ராதாகிருஷ்ணன் என்ற மந்திரத்தை தெரியணுன்றதுக்காக எச்சியலை நக்குறாரு. யாருக்காக? மந்திரத்தை தெரிந்து கொள்வதற்காக. நான் ஏத்துக்கிறேன். நீ பிச்சை எடுக்கிற யாருக்காக? எம்பெருமான் முருகப்பெருமாட்ட போய் மடி பிச்சை. நீ நான் பஸ் ஸ்டாண்ட்ல உட்காந்து பிச்சை எடுக்க சொல்றேன், அது அந்த வாய்ப்புல நீ 100 வருஷம் நல்லா இருப்ப. முருகப்பெருமாட்ட போய் மடி பிச்சை. இந்த உலகத்துல மடி பிச்சை எடுக்காத பெண்கள் யாராச்சும் இருக்காங்களா? அதுபோல மடி பிச்சை எடுக்க வேண்டும். சிவபெருமானே பிச்சை எடுத்துருக்காரு. வர வர ரொம்ப வினயமாக நினைக்கிறேன். பரவாயில்லப்பா, அடுத்து நீ அப்படி என்னதே விவரம் பேசி வினயம் பண்ணி நான் பாக்குறேன். நீங்க வாத்தியார்கிட்ட போய் அருள் மனசிலமியே இன்று மாலை சூரி என்னது வாத்தியார்ட்ட போய் நிறைய கத்துக்கிட்டு வாங்க. எங்க வாத்தியார் இல்ல, அவர் எனக்கு முடிஞ்சதை சொல்லி கொடுத்துருக்காரு. எனக்காச்சு 1 வருஷம் தான் ஆகுது நான் வந்து. நீங்க எல்லாம் 17 வருஷம் 18 வருஷமா இருந்து என்னத்துக்கு? சரி இருக்கட்டும், அடுத்த வாட்டி வரும்போதாச்சும் தெரிஞ்சுட்டு வாங்க. வேணா நீ வேணா எனக்கு வாத்தியார மாறு, வேணா நீ வேணா பாடம் கொடு. நீங்க வேணா கேளுங்க, நான் வேணா சொல்லி கொடுக்குறேன். சரி இப்ப கேட்டனே, ராமரு மகாபாரதம் பரசுராமன், நீ உன் கேள்வி உன் வழிக்கு தானே வந்தேன். என் கேள்விக்கு சொல்லு சொல்லுல. இப்ப என்னுடைய திருப்பி கேட்ட கேள்விக்கு உன்னால சொல்ல முடியுமா? முடியாதுல. முடியாதுன்னா உங்களுக்கு தெரியாது. அப்ப என்ன பண்ணணும்? அறிவாளி சாமி நீங்க கேட்டீங்களே, இந்தா இதான் பதில். எங்க என் கேள்வி சொல்லுங்க பாப்போம் என்று பேசுவது அறிவாளி கணக்கு. நான் கேட்ட கேள்விக்கு இதான் பதில். ஒரு கேள்விக்கு இன்னொரு கேள்வி பதிலாகுமா? அத நான் சொல்லணும். ஒரு கேள்விக்கு பதில் தான் பதிலாகும். அத பதில சொல்ல வக்கல்ல உங்களுக்கு எவ்வளவு ஆயி. சரி இருந்துட்டு போகுது. எப்படி 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 சரிம்மா, நான் கேக்குறேன். ஒரு சில பேர் தெரியும். ஐயா உங்க பொட்டிய நொறுக்கி பொட்டி நொறுக்க போட்டு அனுசரிச்சு போமா, அனுசரிச்சு போமா. மகாவிஷ்ணு பிறக்கிறார் இல்லையா ராமனாக. ராமனாக அவர் பிறந்த பொழுது எதை உட்கொண்டு அவர் ராமரா பிறக்கிறாரு? எதை உட்கொண்டு ராமனா பிறக்கிறாரு? எதை உட்கொண்டு ராமரா பிறக்கிறாரு? புத்திரகாமேசி யாகம் செய்கிறார்கள். செய்த யாகத்திலிருந்து பாயாசம் வந்தது. அந்த பாயாசத்தை சாப்பிட்டு ராமர் பிறக்கிறாரு. பாயாசத்தின் முதல் பகுதியை, இப்ப அந்த பாயாசத்தை அரை பகுதியை சாப்பிட்டது யாருன்னா ராமபிரான். அதுக்கப்புறம் பாதியில மீதமுள்ள பாதியை சாப்பிட்டது யாருன்னா அவன் பரதன். மீதமுள்ள பாதி சாப்பிட்டது யாருன்னா லட்சுமணன். மீதமீருக்க ஒட்டி இருப்பதெல்லாம் சேர்த்து கொடுத்தது யார் அப்படின்னா அதுதான் சத்ருகனை. எப்படி ஒரு பாயாசை 4 பங்காக போட்டு ராமனாகும் லட்சுமணனாகும் இந்த உலகத்திற்கு கொடுத்தார்களோ அதுபோல மகாவிஷ்ணுன்ற ஒருத்தர். ஆனால் எப்படி சிவபெருமான் தன்னில் சக்தியாகவும் சிவனாகவும் தன்னை பிரித்திருக்கிறார்களோ அதுபோல தன் சக்தியை 2 கூறாக பிளந்துதான் ஒரு பகுதி பரசுராமராகவும் மற்றொரு பகுதி ராமனாகவும். இப்ப இது ஏன் கேள்விக்கு வந்து பதில் கிடையாது, உன் கேள்விக்கு இதுதான் பதில். அதே மகாவிஷ்ணு தான் தன் சக்தியை சரிபாதியை பிரித்து கிருஷ்ணராம ஒரு பாதி பலராமனா ஒரு பாதி. பதில் தெரியாம சோடா பேசுறேன்னு நினைக்காத நீ, சரியா? அருகில் மனச்சிறுமியே இன்று மாலை சூரிய அஸ்தமனத்திற்குள்ளாக உனக்கும் என் மாப்பிள்ளை முருகப்பெருமானுக்கும் திருமணம் செய்யாவிட்டால் என்பது நாரதனம் அல்ல, இது பிரம்ம முடிச்சமல்ல, இது சத்தியம் சத்தியம் சத்தியம். சுவாமி வந்து சீக்கிரம் பண்ணி ஆட்கொண்டு போவேன் என்று காத்துக் கொண்டிருக்க வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா, வீரவேல் முருகனுக்கு அரோகரா, அரோகரா.